வெல்கம் டு ஓ நமச்சிவாய ரியல் எஸ்டேட். அருமையான செம்மண் பூமி தோட்டம், ஒரு 5 ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு பாருங்கள். மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பதிவிடலாங்க. இந்த தோட்டத்தில் வந்து இப்போ ஒரு 6 நிமிஷம் வீடியோ இருக்குங்க. ஸோ தயவு செய்து பார்வையிடு பண்ணாத பாருங்கள். அப்போ தான் வந்து தோட்டத்தில் முழுமையாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுங்க. பாருங்கள், இந்த தோட்டம் 5 ஏக்கர் தோட்டம் முழுவதுமேங்க. இதில் பார்த்தாமே நல்லா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் மதிப்புள்ள மாமரங்கள் ஃபுல்லுமே, காடு முழுவதுமே மாமரம், தென்னை பார்த்தோமா அதுவும் நல்லாமே ஒரு 3 வருஷம் 3.5 வருஷம் 2.5 வருஷம் இந்த மாதிரி மதிப்புள்ள மரங்கள் எல்லாமே இருக்குதுங்க. நல்லா வந்து செம்மண் பூமியிலே அது வந்து இந்த கரள மண்ணுன்னு சொல்லுவோம். அந்த கரள மண்ணுக்கு தாங்க வந்து இந்த மாதிரி வந்து இந்த மரம்லாம் இந்த மாதிரி நல்லா காப்பில் இருக்கும். நல்ல ஒரு அருமையான தோட்டங்க. பாருங்கள் எவ்வளோ காப்பு இருக்குது பாருங்கள். மரமெல்லாம் பாருங்கள், சின்ன மரம் தான், ஆனால் வந்து காய் அவ்வளோ காய் இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஏரியாவில் வந்து தண்ணி கொஞ்சம் இந்த லேண்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தோம்னா கிணறு கிடையாது. ஒரு போர் ஒன்று, ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி மட்டும்தாங்க இருக்குது. நம்ம இந்த தோட்டத்தை வந்து நீங்கள் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். நல்ல ஒரு லேண்டுங்க. இதெல்லாம் இந்த இடம் பிடிச்சிருந்து நம்ம வாங்கிட்டாங்க. இன்னும் ஒரு போர் 2 போர் அடிச்சுட்டுங்க நம்ம ஒரு சர்வீஸுங்க, இன்னொரு சர்வீஸ் வாங்கிட்டுங்க. நம்ம இந்த தோட்டமெல்லாம் நல்லா சிறப்பாக வந்து தண்ணி கட்டணுமாங்க. இந்த தோட்டமெல்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. நல்லா மரமெல்லாம் பார்த்தா நல்லா தென்னை மரமெல்லாம் பார்த்தா நல்லா புடவுற ஸ்டேஜுக்கு இருக்குங்க. நல்லா அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்போ தண்ணி கம்மியாகிறதுல மரமெல்லாம் கொஞ்சம் அப்படியே மட்டையெல்லாம் வந்து காய ஆகுதுங்க. நல்ல ஒரு இடம். மாமரமெல்லாம் அவ்வளோ காப்பில் இருக்குங்க. நல்லா ஜாதியாக வச்சுருக்காங்களா, இமாமாசு, பெங்களூரா, மல்கோவா, இந்த மாதிரி கிளிமூக்கு, இந்த மாதிரி பல வகையான மாமரங்கள் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு லேண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நண்பர்கள் வந்து இந்த மாதிரி மாமரம், இந்த மாதிரி தென்னங்கன்று உள்ள மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த நம்பரெல்லாம் அந்த மாதிரி லேண்டு தாங்க இன்றைக்கி என்னோட கஸ்டமர்களுக்காகவே இன்றைக்கி தொலைவி இந்த இடம் நான் பதிவிட்டிருக்கேன். நல்ல லேண்டுங்க. பாருங்கள் மரமெல்லாம் பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. பாருங்கள் காயெல்லாம் பாருங்கள், கீழே பாருங்கள் சின்ன மரம் தான், தரையிலே காய் புறம் மாங்காய் புறமே படுத்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னா நம்ம இன்னும் நல்லா தண்ணி சிறப்பாக நம்ம தண்ணி கட்டினா இதில் எவ்வளோ காப்பு வரும்னு சொல்லி நீங்களே பாருங்கள். அந்த அளவுக்கு பாருங்களா, கொத்தாக தொங்குது பாருங்கள். இவ்வளோ வெய்ய காலத்துலேயுமே இவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்குங்க அந்த லேண்டு. அந்த மாதிரி மண்ணு தாங்க இந்த கரள மண்ணுங்கிறது வந்துங்க. இந்த மாதிரி விவசாயம் சிறப்பாக வளரக்கூடிய மண்ணுங்க. நல்ல லேண்டு பாருங்கள். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அதேமாதிரி குடியிருப்புக்கு இந்த அட்டை வீடு ஒன்று இருக்குங்க இது அந்த லேண்டில். அதேமாதிரி வந்து பார்த்தா நம்ம பஞ்சாயத்து தார் சைட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குங்க. நல்ல அகலமான மண் சாலை வச்சு தான் தடமெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் ரெக்கார்ட்லேயே இருக்குங்க. தடமெல்லாம் இதுமாதிரி கொய்யா இருக்குங்க, கொய்யா மரம் இருக்குது, கொஞ்சம் நாவல், மகாக்கன்னி, இந்த மாதிரி எல்லாமே பல வகையான மரங்கள் வச்சுருக்காங்க தோட்டத்துலேயே. நல்ல லேண்டுங்க. இது வந்து பார்த்தோம்னா எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லி இப்போ தான் நம்ம மல்லிகரை வாழைப்படி எடுத்து மல்லிகரை எடுத்து தம்மம்பட்டி செல்லும் வரையிலே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள் அதே மாதிரி இந்த இடம் வந்து சுற்றிலுமே நல்லா ஊர் ஒட்டி அமைஞ்சிருக்குங்க. ஃபுல்லுமே தோட்டத்தில் எல்லா தோட்டத்துலேயுமே வீடு இருக்குது பாருங்கள். இந்த அக்கம் பக்கமெல்லாம் பாருங்கள் கட்டியிருக்கும் பாருங்கள். வீடுங்களாம் பாருங்கள் இருக்குது. ஒன்றும் பயம் இல்லைங்க. நல்ல ஒரு லேண்டு. மெயின் வந்து தோட்டமெல்லாம் வந்து வாங்கிட்டாங்க. உடனே தண்ணி ஏற்பாடு பண்ணணுங்க. ஒரு போர் தான் இருக்குது. அதில் வந்து தொட்டி ஒன்று இருக்குது, பெரிய தண்ணி தொட்டி ஒன்று இருக்குது. அந்த தொட்டி மூலம் நான் அப்புறமா காட்டுறேன் பாருங்கள். தொட்டி இருக்குது, ஒரு சர்வீஸ் தாங்க இருக்குது. நல்ல லேண்டுங்க. எல்லாம் மாமரமெல்லாம் நல்லா சூப்பரான மாமரங்களும் இருக்குது அந்த லேண்டிலே. தென்னை மரமெல்லாம் நல்ல மரங்க. நல்லா தண்ணி தொட்டி ஓரமாக இருக்காது, நல்லாவே புடவுற ஸ்டேஜ்லேயே மரமெல்லாம் இருக்குங்க. பாருங்க எவ்வளோ இடம் பாருங்கள். இடமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். நல்ல லேண்டு. இப்போ கோடைக்காலம் 2 வருஷமாக கிட்டத்தட்ட இந்த ஏரியாலாம் மழையே கிடையாதுங்க. அதனால் வந்து இப்போ விலையும் எல்லாம் கம்மியாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த ரேட்டெல்லாம் அதான் ஒவ்வொரு ஏக்கரோட ரேட்டு எல்லாமே பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நிறைய பேர் ரேட்டு வேணுங்கிறேன். ஒவ்வொரு அனைத்து வீடியோலுமே ரேட்டு கொடுத்துருக்கேன். எவ்வளோ இடம், எவ்வளோ அந்த தோட்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பூராமே கம்பல்சரி எல்லாமே கொடுத்துருப்பேங்க. பாருங்கள் இதெல்லாம் மகாக்கண்ணி கொஞ்சம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி டெக்கரேஷனில் கொடுத்துருக்கேன். டெக்கரேஷனில் டச் பண்ணி டச் பண்ணிங்களா அவங்களுக்கு டெக்கரேஷனில் உள்ளது எல்லாமே வருங்க. பாருங்கள் கொய்யா மரங்களும் இருக்குது. நல்லா லேண்டுங்க. பாருங்கள் இடமெல்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வந்து சைட்டு விசிட்டு பாருங்கள். டைரெக்டாக ஓனர்கிட்டே இருக்குங்க. ரீசேல் எதுவும் கிடையாதுங்க. இது நம்ம உட்காந்து பேசி முன்ன பண்ணி ரேட்டு குறைச்சி வாங்கிக்கலாங்க. இந்த சம்மர் சீசனில் வந்து வாங்கினா ரேட்டு குறைச்சி வாங்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் தொட்டி பாருங்கள், தண்ணி தொட்டி சொன்னோம் இல்லைங்களா, பெரிய தொட்டி ஒன்று கட்டியிருக்காங்க. பக்கத்துலேயே போர் இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே ஒரே இடத்துலையே இருக்குங்க. பாருங்கள் எல்லாம் தண்ணி போர் தண்ணி தொட்டியில் விட்டு அதுக்கு ஒரு மோட்ரு வச்சு 5 HP சர்வீஸோட மோட்ரு இருக்குங்க. எல்லாம் விட்டு எல்லாமே வந்து இந்த சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க மர தோப்புங்களுக்கு எல்லாமே. நல்ல லேண்டுங்க. மரமெல்லாம் பாருங்கள், இது எல்லாமே அடுத்த வருஷம் பூராமே
புடவோட ஸ்டேஜ் எல்லாம் புடவை வந்துடுங்க. தேங்காய் ஒரு அரைப்புறம் இளநீ நல்லா இதுங்க. அதேமாதிரி கிணத்துக்கு ரூம்பு ஒன்று இருக்குதுங்க. குடியிருப்பு அட்டை வீடு ஒன்று, கிணத்து ரூம்பு ஒன்று, தொட்டி நல்ல பெரிய தொட்டி, தண்ணி தொட்டிங்க இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்கள். இந்த கிணத்து ரூம் சொன்ன ஈவி சர்வீஸ் சொன்ன இல்லைங்களா, அதெல்லாம் பாருங்கள் முன்னாடியே இருக்குது. தொட்டி வரமாகவே இருக்குதுங்க. வெறும் போருங்க. போரு வந்து கம்ப்ரஸர் தான் போட்டிருக்காங்க. நம்ம இடத்த பிடிச்சிருந்து வாங்கிட்டாங்க. உடனே போர் போட்டு நல்லா நீர் மூலிகை மோட்டர் ஒன்று போடலாங்க. இந்த 5 ஏக்கரில் பிறகு இந்த கொஞ்சம் தூரம் தான் இதெல்லாம் வந்து இந்த பக்கம் வந்து கிழக்கு சைடை வந்து கல்லுக்கட்டு கட்டியிருக்காங்க. அந்த மண்சாலை வசதி சொன்னோம் இல்லைங்களா, நம்ம அகலமான மண்சாலை வசதிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தடத்துக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. லாரி எல்லாமே அனைத்து வாகனமே காட்டுக்கு வரலாம் போல், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிறகு இந்த தடம் தான் பாருங்கள், 1/2 கிலோமீட்டருக்குள்ளே தான், பக்கம் தான், ஒன்றும் பிரச்சனை. பஞ்சாயத்து அரசுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் நம்ம காட்டுக்கு வந்துடலாம். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. பாருங்கள் இடம்லாம் பாருங்கள் நீட்டாக. இந்த ஃபென்சிங் வந்து இந்த பக்கம் தடத்துக்காக போட்டிருக்காங்க. அந்த ஃபென்சிங்க்கு உள்ளதாங்க தோட்டம். பாருங்கள் இதெல்லாம் வந்து கல்லுக்கிட்ட சரியாக மாதிரி எடுத்து கட்டியிருக்காங்க. ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.